Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Hotstar Specials, Uppu Puli Karam, Attakasamana Kuduba Galata web series, now streaming on Disney Plus Hotstar. இப்போ ராமகிருஷ்ண மிஷனில் ஒர்க் பண்ணுறதும் அந்த நேச்சரும் இதுவே அவங்க அதே சைமல்டேனியஸாக ஆர்எஸ்எஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் எப்படி அது ஈக்குவலாக அதை வச்சு பார்க்க முடியுமா? நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க. குஜராத் மண்ணில் ராமகிருஷ்ண மிஷனில் அவரால் ஜாயின் பண்ண முடியல. யார்? நரேந்திர மோடியால் அவரால் ஜாயின் பண்ண முடியல. காரணம் மதத்தை அவங்க வந்து அதிகமாக பெற்றுக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் பேசினார். அதே பிரதமர் இப்போ எல்லாத்துக்குமான ஒருத்தராக இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய தன்னை தொடர்பு படுத்திக்கிறாருன்னா இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? அவர் இப்போ தொடர்பு படுத்திக்கல. இப்படி ஒரு கொள்கை கூட இருக்க ஒரு மேடைகளில் பேசும்போது வந்து எப்படி வந்து ஒரு சிறுபான்மையின ஒரு பிரிவினரை வந்து ஒரு மதத்தினரை குறிப்பிட்டு இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு தான் வந்து தாலியை கூட பறிச்சிருவாங்க, இந்த பறித்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வந்து பொலிட்டிசைஸ் ஆகிறாருன்னா அது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? நீங்கள் எப்படி வந்து அதை வந்து அந்த மீனிங்கில் தான் அவர் பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இது ராமராஜ்யத்தை பற்றி பேசுகிறவங்க ஒருத்தர் தன்னுடைய வந்து விவேகானந்தரோட சீடராக வந்து உருவாக்கிய முடியுமா? இல்லை, லீடர்ஸும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மசாஜ் சென்டர் போவாங்க, இல்லாட்டி வெளிநாடு போயிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வெளிநாடு போகிறாங்கன்னு. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு வந்து தியானத்துல வந்து இருக்கணும்னு அவர் வந்து சிந்திக்கிறாரு. வெளிநாடு போகிறது மசாஜ் சென்டர் போகிறது தப்பு ஒன்றும் இல்லை. தப்புன்னு நான் சொல்லி வணக்கம் சார். வணக்கம் பிரபு. சட்ட ரீதியான ஏதாச்சும் பிரச்சனைகள்னா அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இதை தாண்டி நம்ம பெருசாக அரசியல் ரீதியாக வந்து பேசுனது கிடையாது. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியாகவே முதல் முறையாக அவங்ககிட்ட ஒரு நேர்காணல். ஏன்னா இது நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட், அதை தாண்டி உங்கள் பொருளாதார நிபுணர், இதை பேஸ் பண்ணி இல்லை, நீங்கள் வந்து விவேகானந்தருடைய ஒரு தீவிரமான பக்தர்னே சொல்லலாம். ஸோ அதற்காக இந்த சமயத்தில் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தது. பிரதமர் மோடி அவர்கள் 45 மணி நேரம் தியானம் சொல்லிட்டு இப்போது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து தியானத்தை வந்து மேற்கொண்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய டைம் பிரதமர் வந்தப்போ தமிழ்நாடு தமிழை பற்றி நிறையா உயர்த்தி பேசியிருக்காரு. இதே பிரதமர் அமித்ஷா அவர்கள் வந்து நார்த்தில் போகும்போது அங்கே வேறு மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ். இப்போ ஒடிசாவில் கடைசியாக பேசும்போது கூட அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பற்றி பேசும்போது இந்த சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, என் தமிழர் வந்து இப்படி வந்து ஒடிசா வந்து ஃபியூச்சரில் ஆளலாம்னு சொல்லிட்டு அப்போது வேறு மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் வந்து கடைபிடிச்சாங்க. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்நிலையில் தமிழ்நாட்டை சூஸ் பண்ணி, அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரியை சூஸ் பண்ணி வந்து ஒரு தியானத்தை மேற்கொண்டிருக்காரு. ஸோ விவேகானந்தர் பக்தர் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி பார்க்குறீங்க இதை? சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய அந்த கொள்கையாக இருக்கட்டும், ஆன்மீக கருத்துக்களாக இருக்கட்டும், பொதுவாகவே அது வந்து ஹிந்து கருத்துக்களாக மட்டுமே பார்க்கப்படுது. ஹிந்து மதம் அப்படிங்கிறது, அவர் ஹிந்து மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணால் கூட அவருடைய தாட், விவேகானந்தருடைய தாட் ஆகப்பட்டது, இட் ட்ராவல்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. இன்ஃபேக்ட் 1893 1904 வரைக்கும் ரஃப்லி அந்த பீரியடில் வெஸ்ட்டையும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டையும் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டையும் ஃபிலாசபிக்கல் லெவலில் கனெக்ட் பண்ணவங்க யாருமே கிடையாது இந்தியாவில் இருந்து. அந்த இடத்துல வந்து ஒரு யூத்தாக விவேகானந்தரோட ஏஜ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி உங்களோட ஏஜ் இருந்திருக்கும் 29-30 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஸோ 29-30 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து விவேகானந்தர் வந்து அவ்வளோ பெரிய மானுமெண்டல் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? விவேகானந்தரை புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது அவர் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது வந்து தவறுன்னே நான் சொல்லுவேன். அது பிஜேபி பொலிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை எதிர்கட்சிகள் இந்தியா அலையன்ஸில் இருக்கிறவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாலும் விவேகானந்தரை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாயிண்ட். பக்தராக இருக்கலாம், அவருடைய ஃபிலாசபியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பாலிடிக்ஸில் பப்ளிக் லைஃப்பில் இருக்கும்போது அந்த சர்வீஸ் மிஷனையும் பப்ளிக் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவருடைய ஐடியாலஜிக்கல் ஆர் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை மேம்படுத்திக்கலாம். ஆனால் விவேகானந்தர் பிஜேபியை சார்ந்தவர், விவேகானந்தர் இதோட தாட் வந்து நாங்கள் டிஎம்கேல அடாப்ட் பண்ணியிருக்கோம், இல்லை இது வந்து பிஜேபியோடைய அரசியல் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து விவேகானந்தர் வந்து என்றைக்குமே அப்படி வந்து எந்த ஒரு தாட்டுமே அவர் கிடையாது. அவரு கிடையாது சார், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் இப்போ பிரதமர் எந்த அடிப்படையில் அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சூஸ் பண்ணி கன்னியாகுமரியில் வந்து தியானம் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சின்ன வயசுல இருந்தே
அவருடைய பயோகிராஃபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நரேந்திர மோடி அவர்கள் வத்நகரில் இருக்கும் பொழுதே அவர் டீ வித்த காலங்களே டீ விற்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி விவேகானந்தருடைய தொடர்பில் வந்தாருன்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். விவேகானந்தருடைய தாட்ஸ் படிச்சிருக்காரு. பை த வே, சுவாமி விவேகானந்தர் பரிவிராஜகம்னா என்னென்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர். நீங்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஒரு ஹிந்து ஐடென்டிட்டியை பார்க்குறீங்க, ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் கொண்டு வந்தவராக பார்க்குறீங்க. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர். அந்த பீரியடில் எப்படிப்பட்ட சோஷியல் ரிஃபார்மர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கடவுள் வழிபாடுங்கிறது ஒரு தட்டு மக்கள் தான் பண்ண முடியும், சாங்டிட்டி அண்ட் பியூரிட்டி வந்து ஒரு தட்டு மக்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடவுளை வந்து யார் வேணாலும் அடைய முடியும், நீங்களே கடவுள் தான் அப்படிங்கிற தாட் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். பிரபு கடவுள் அங்கே இருக்காரு, நீங்கள் போய் வாங்க வணங்குங்க, வணங்கும் போது நான் இருப்பேன், நான் பூஜை பண்ணுறேன் பாருங்க கடவுள்னு சொல்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருந்த டைமில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கிட்ட ஃபிலாசபிக்கல் தாட்டாகவும் ரிஃபார்ம் தாட்ஸும் என்ன சொல்றாருன்னா, நீ தான் கடவுளுங்கிறாரு. கண்டிப்பா சார், இது வந்து ஒரு ஆன்மீக புரட்சின்னு தான் எடுத்துக்கணும். கரெக்ட். ஏன்னா வந்து கடவுள்ன்றது வந்து ஒரு தட்டு மக்களுக்கு மட்டும் தாண்டி எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக கொண்டு வந்தது வந்து இப்போ விவேகானந்தர், ராஜா ராம்மோகன் ராய் அந்த மாதிரியான நிறையா ரிஃபார்மர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மோடி அவர்கள் வந்து எப்படி வந்து விவேகானந்தர் தன்னோட லைஃப்பில் வந்து தொடர்பு படுத்திக்கிறாருன்ட்டு. மோடி வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து அந்த மாணவ பருவத்திலேருந்து ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணி வந்தவர். இப்போ சில நாட்களுக்கு முன்பு வந்து இந்த அயோத்தியில் ராமர் கோயில் அந்த மாதிரியான வழிபாட்டு தலங்கள்லாம் மேற்கொண்டார். நீங்கள் சொன்னீங்க விவேகானந்தர் என்பவர் வந்து நம்ம வந்து ஒரு இந்து மத துறவியை பார்க்கக்கூடாது, அவர் வந்து எல்லாத்துக்குமானவர்னு சொல்கிறீங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது கடந்த காலங்களில் மேற்கொண்ட இந்த பிரச்சாரங்கள் ரொம்ப வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டது. ஏன்னா இவர் வந்து கண்டிப்பாக ஒரு மைனாரிட்டி பீப்புள் வந்து தாக்கி பேசுகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதிகள் வந்து பார்லிமெண்ட் என்ன சொல்கிறது, பிரதமர் இல்லத்திலே விருந்து அளிப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவங்க வந்து அதிகமாக பெற்றுக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் பேசினார். அதே பிரதமர் இப்போ எல்லாத்துக்குமான ஒருத்தராக இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய தன்னை தொடர்பு படுத்திக்கிறாருன்னா இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க? அவர் இப்போ தொடர்பு படுத்திக்கல பிரபு, அதுதான் நான் அந்த ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். விவேகானந்தர் வந்து அவருக்கு தொடர்புல வந்தது, விவேகானந்தர் மேலே அவர் இன்ஸ்பயர் ஆயிட்டு. பை த வே அவருடைய பேரே நரேந்திர மோடி, விவேகானந்தருடைய பேர் ஃபேமிலி வச்ச பேர் வந்து நரேந்திரநாத் தத்தா. ஸோ எவென்ச்சுவலாக அவர் விவேகானந்தருடைய அந்த நேம்லேயே வந்து அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது நரேந்திர மோடி அவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் ஜாயின் பண்ணுன்றது தான் நரேந்திர மோடியோட ஃபர்ஸ்ட் விருப்பமே. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ண மடத்தில் ஜாயின் பண்ணுன்றது தான் அவருடைய விருப்பமே. ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து வெளியில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க ராமகிருஷ்ண மிஷன். ராஜ்கோட் ஆசிரமில் சுவாமி ஆத்மஸ்தானந்தா அவர்களை நரேந்திர மோடி போய் அணுகிறாரு. இந்த மாதிரி வந்து நான் ராமகிருஷ்ண மடத்தில் ஜாயின் பண்ணணும் பொழுது அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்க்குறாங்க, அவர்கிட்ட அந்த ஒரு பப்ளிக் ஃபிகராக எமர்ஜ் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸை வந்து பார்க்குறாங்க. அதனால் அவருடைய குரு சுவாமி ஆத்மஸ்தானந்தா அவர்கள் சொல்கிறாரு, உன்னோட ஒர்க் வெளியில் இருக்குன்னு. இதே மாதிரி ஹிஸ்ட்ரி யாருக்கு நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். பிரபாவதி அம்மையார் வந்து, அதாவது நேதாஜியோடைய அம்மையார் வந்து, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அம்மையார் வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய பக்தர். அவங்க நேதாஜி அவர்கள் சுவாமி பிரம்மானந்தா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 16 சீடர்கள், ராமகிருஷ்ணோட 16 சீடர்கள் பிரம்மானந்தரை போய் அணுகிறாரு. யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அணுகும் பொழுது பிரம்மானந்தர் சொல்றாரு, சுபாஷ் சந்திர போஸ் உன்னுடைய வேலை வெளியில இருக்கு, நீ பப்ளிக் ஃபிகரா எமர்ஜ் ஆவ, பெரிய லீடர் ஆவேன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. யாரு? இதே ராமகிருஷ்ண மட் அண்ட் மிஷன் சுவாமி பிரம்மானந்தா அவர்கள். அவரு ராஜா மகாராஜ் சொல்லுவோம், அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நேதாஜியை இன்ஸ்பயர் பண்றாங்க. நேதாஜி பிற்காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய லீடர் ஆனாருன்னு உங்களுக்கே தெரியும். இது நேதாஜி அவர்களுடைய ஹிஸ்ட்ரி. நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ராஜ்கோட் ஆசிரமில் சுவாமி ஆத்மஸ்தானந்தா அவர்களை சந்திச்சதுக்கப்புறம் சுவாமி ஆத்மஸ்தானந்தா சொல்கிறாரு, நீ உன்னோட பப்ளிக் லைஃப்பில் நீ வரணும்னு. அப்போது குஜராத்தில் வந்து பப்ளிக் லைஃப்பில் வரணும்னா என்ன வரணும் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அந்த டைமில் எவென்ச்சுவலாக இருந்த சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக பார்க்கப்பட்டது, இந்து மதத்தில் பார்க்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் தான், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக். ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் சார். ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷனில் சேர்ந்து ஒரு அர்ப்பணிப்போட பணியாற்றணும்னு நினைக்கிறவங்க, ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு கொள்கையில் மைண்ட் செட்டில் இருக்கவங்க ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக் சர்வீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் சூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா என்னென்னு கேட்குறேன்னா, இப்போது ராமகிருஷ்ண மிஷனில் ஒர்க் பண்ணுறதும் அந்த நேச்சரும், இதுவே அவங்க அதே சைமல்டேனியஸாக ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதும்
எப்படி அது ஈக்குவலா அதை வச்சு பார்க்க நீங்க முடியுமா? நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி தான் நீங்க பாக்குறீங்க. நீங்க நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம், அது வேற. திராவிட கட்சிகள் இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க வந்து திராவிட கட்சிகளை ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். இப்போ திராவிட கட்சி வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன விமர்சிப்பாங்க? திராவிட கட்சி வந்து கடவுள் எதிர்ப்பு கொள்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட கட்சியிலையோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு விஷயம் வந்து நடந்து எல்லா தட்டு மக்களுக்கும் கவர்மெண்ட் பாலிசி லெவலில் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி திராவிட கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் ரெகக்னைஸ் பண்ணணும். ஆர்எஸ்எஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இந்துத்துவ ஐடென்டிட்டி மட்டும் கிடையாது பிரபு. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அதில் வந்து ட்ரெயின் ஆகிறவங்க, அதில் வந்து அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க, ஐடென்டிட்டியில் வரவங்க ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஹெல்த் கேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து பெரிய பெரிய இயற்கை இடையூறுகள் வரும்பொழுது களத்தில் இறங்கி வேலை பண்ணுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க பல இடங்கள்ல, இந்தியா ஃபுல்லாக. மேபி தமிழ்நாட்டில் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்கலாம், பட் அந்த ஒர்க் ஆகப்பட்டது நூக்கன் காரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாலாவது விஷயம், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்வயம் சேவக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவங்க யாருமே வந்து பப்ளிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, போஸ்ட் அடிச்சு அவங்க பட சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல ஐடென்டிட்டிஸை உங்களால் காட்ட முடியும். அப்போது குஜராத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, குஜராத் மண்ணில் ராமகிருஷ்ண மிஷனில் அவரால் ஜாயின் பண்ண முடியல. யார்? நரேந்திர மோடியாவில் அவரால் ஜாயின் பண்ண முடியல. காரணம், அவருடைய குரு சுவாமி ஆத்மஸ்தானந்தா சொல்கிறாரு, நீ பப்ளிக் லைஃப்பில் பெரிய ஆள் ஆவ, உனக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியலை எடுத்துக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள். அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இணைச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் ஆர்எஸ்எஸ்ல போய் இணைகிறாரு. ஆர்எஸ்எஸ் இணையும் போது கூட அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவார், பிஜேபிக்கு போவார். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல வரவங்க எல்லாருமே பிஜேபிக்கு போய் ஜாயின் பண்ணணும் கிடையாது. இன்ஃபேக்ட் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவருடைய காரியகர்த்தாஸ் இருப்பாங்க அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சரில், நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசி பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க. எல்லாரும் கட்சிக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எபிலிட்டிஸை வளர்த்துக்கிட்டாரு, சோஷியல் கனெக்ஷன்ஸை வளர்த்துக்கிட்டாரு, தொடர்ச்சியாக பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் இருந்தார். அப்படி பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷனில் இருக்கும் பொழுது சமுதாய நோக்கமாகப்பட்டது அவருக்கு வந்து எவென்ச்சுவலாகவே வர ஆரம்பிச்சுது. பிரச்சனைகள் என்ன, மக்களோட பிரச்சனைகள் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணும்போது சப்சிக்வெண்ட்டாக பிஜேபியில் ஆள் தேவைப்படுது. அவரா போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணல. அப்போ பிஜேபியிலேருந்து ஆள் கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னா, அத்வானி அவர்கள், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், லீடர்ஸ், அப்போ இருந்த லீடர்ஸ் வந்து ஒரு ஆளை கொடுங்க, இந்த மாதிரி கேம்பெயின்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து இந்த இது காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரத யாத்திரை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஐடென்டிஃபை பண்ணும்போது நரேந்திர மோடி சிஸ்டம்லேருந்து வராரு மேலே. இதுதான் அவருடைய ஹிஸ்ட்ரி. அவருக்கு என்றைக்குமே ராமகிருஷ்ண மிஷனுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் ஜாயின் பண்ணணும்னு அந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் அவரை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. இன்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறம் அவர் ஆர்எஸ்எஸ் போய் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய எபிலிட்டி தான். அப்பயும் ராமகிருஷ்ண மிஷன் வந்து நீ ஆர்எஸ்எஸ் ஜாயின் பண்ணு யாருமே அவங்க கைட் பண்ணல, அவராக அந்த முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பப்ளிக் லைஃப்பில் அவர் மேம்பட்டுட்டே வராரு. சப்சிக்வெண்ட்டாக பிஜேபியில் அவரை வந்து லீடராக எடுத்துக்கிறாங்க. பிஜேபியில் வந்த லீடர்ஷிப்பை பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு எண்ணத்தோடு நீங்கள் ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது, கொடுத்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். பரந்த மனப்பான்மை, வரக்கூடிய விஷயத்தை நான் எடுத்து செயல்படுத்துவேங்கிறது தான் அவருடைய உள்நோக்கமாக இருந்திருக்கு. அதனால தான் வளர்ந்துருக்கு. பரந்த மனப்பான்மைன்னு சொன்னீங்களா சார்? ஆனால் கடந்த கால இப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே வந்து காங்கிரஸும் லெட்டர் அமைச்சாங்க, அதே போல் பிஜேபிக்கும் கடிதம் அமைச்சாங்க. தொடர்ந்து பிரச்சாரங்களில் என்ன சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்துத்துவ சார்ந்த அமைப்பு. ராமகிருஷ்ணா மிஷனுங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மதங்களை கடந்த அப்பாற்பட்ட அமைப்பு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்து மதத்துக்கு மட்டும்தான் ராமகிருஷ்ண மிஷன் வந்து ஒர்க் பண்ணுறான்னு கிடையாது. இப்படி ஒரு கொள்கை கூட இருக்க ஒரு மேடைகளில் பேசும்போது வந்து எப்படி வந்து ஒரு சிறுபான்மையின ஒரு பிரிவினரை வந்து ஒரு மதத்தினரை குறிப்பிட்டு இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு தான் வந்து தாலியை கூட பறிச்சிருவாங்க, இந்த பறித்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வந்து பொலிட்டிசைஸ் ஆகிறாருன்னா அது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? நீங்கள் எப்படி வந்து அதை வந்து அந்த மீனிங்ல தான் அவர் பேசுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இது எல்லாத்துக்குமே தெரியும். மீடியா சொல்கிறேன், நீங்கள் வந்து அவர் மேலே இப்போ வந்து அவருடைய மேலே ஒருத்தர் டைரெக்டாக பேச முடியாது சார். கரெக்ட் பிரபு, நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, அவருடைய இப்போ ஹிஸ்டாரிக்கலாக அவர் ஏன் விவேகானந்தர் ரிலவெண்ட்டாக எடுத்துக்கிட்டாருன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் பொலிட்டிக்ஸ்க்கு வரீங்க. நரேந்திர மோடி அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற பார்ட்டி என்ன பார்ட்டி? பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. பிஜேபியோட மேண்டேட்டில் யூசிசி கொண்டு வருவேன், சிஏஏ கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் வந்து அவங்க கொண்டு வந்த 370 அப்ரோகேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கா? ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த பிஜேபி வந்து அந்த பிஜேபி அப்படி அந்த கட்சியை எவால்வ் பண்ணும்போது அந்த கொள்கைகள் இருந்துட்டு இருந்ததா? நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு
1990களில் ரத யாத்திரை எல்லாம் பண்ணும்பொழுது அப்பையிலிருந்தே இந்த காஷ்மீரை இணைக்கணும்னு இருக்கா, இல்லை நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கா? நீங்க சொல்லுங்க பிரபு. கண்டிப்பா நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியில என்னைக்கு வந்து அவர் இணைச்சிக்கிட்டாரோ அன்னைக்கே இந்த கொள்கையில் அவர் ஈடுபட்டிருக்காரு. அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் பொழுது சமூக சேவை பண்ணியிருக்கலாம். பட் பிஜேபிக்கு வரும்பொழுது கட்சியோட பணிகளை செய்யணும்னா கட்சியோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு தான் அவர் செயல்படுறாரு. அதனால நீங்க வந்து வைக்கக்கூடிய சார்ஜ் என்ன? அவர் வந்து மெஜாரிட்டேரியன் அப்ரோச் எடுக்கிறாரு. நம்ம பாலிடிக்ஸா பார்க்கலாம். மெஜாரிட்டேரியன் அப்ரோச் எடுக்கிறாரு, மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுற மாதிரி பேசுறாருன்னா பிஜேபி கட்சியில இருக்கிறாரு. அப்ப மெஜாரிட்டேரியனோட அப்ரோச் எடுத்து பேசுறாருன்னா நீங்க எப்படி அது பாதிக்கிற மாதிரி பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பாதிக்கிற மாதிரி பேசுறாரு? அதே நரேந்திர மோடி அவர்கள் தான், அதே நரேந்திர மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்ல தான் ட்ரிபிள் தலாக் வந்து சரி பண்ணாங்க. அது ஒரு பெரிய ரிஃபார்ம் இல்லையா பிரபு? அந்த ரிஃபார்ம் ஆகப்பட்டது சிறுபான்மையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அது பயன்படுதா இல்லையா? அவங்களுக்கு அது வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய மெஜாரிட்டேரியன் அப்ரோச் தான் எடுக்கிறாரு, அவர் இந்துத்துவ அப்ரோச் தான் எடுக்கிறாரு அப்படிங்கிறது உங்களோட சார்ஜ். ஆக்சுவலா நீங்க போய் ஃபேக்ட்ஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா எல்லா தட்டு மக்களுக்கும் பயன்படக்கூடிய பல விஷயத்தை அவர் செஞ்சிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபு. நீங்க சொன்னீங்க சார், இப்போ வந்து ரிஃபார்ம்லாம் கொண்டு வந்திருக்காரு, ட்ரிபிள் தலாக் வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது மணிப்பூரில் எவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து பிரதமராக பிரைம் மினிஸ்டராக அவர் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, பார்லிமெண்ட்லேயும் அந்த இஷ்யூவை பற்றி பேசவே எடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ விவேகானந்தர் மண்டபத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த எலெக்ஷன் டைம் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம். பிரதமர் வந்து என்ன சொல்கிறது, ராமர் கோயில், குழந்தை ராமராஜ்யம்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போது இவரை தன்னை வந்து தன்னுடைய வந்து ஒரு விவேகானந்தருடைய, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஆரம்பத்துலேருந்தே அதில் பயணிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போது தன்னை ஒரு விவேகானந்தருடைய பக்தராக காட்டிக்கிறாரு. இது எப்படி சார்? மீன் என்ன சொல்றதுன்னா, ராமராஜ்யத்தை பத்தி பேசுறவங்க ஒருத்தர் தன்னுடைய வந்து விவேகானந்தரோட சீடரா வந்து உருவாக்கிய முடியுமா? இல்ல பிரபு, விவேகானந்தர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கன்னியாகுமரி பாறையோட ரிலவன்ஸ் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கன்னியாகுமரி, அங்க ஏன் விவேகானந்தர் பாறை இருக்கு? விவேகானந்தர் அவர்கள் பரிவராஜ வாழ்க்கை பண்ணிட்டு, அதாவது இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்றாரு. அகமதாபாத், அலகாபாடு, அங்க வந்து அயோத்தியா, லிம்டி, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, ராமேஸ்வரத்தில் போய் கோயிலெலாம் பார்த்துட்டு விவேகானந்தர் 1892 24 டிசம்பர் மாதம் வந்து கன்னியாகுமரிக்கு வராரு. 25 26 27 டிசம்பர் 1892 500 மீட்டர் அந்த பாறை, அது ஷீ ஷோரில் இருக்கு. எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு கண்டிப்பாக போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்க போய் பார்த்தா தெரியும். ஷீ ஷோர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இப்போ போனாலும் படகுல தான் போய் ஆகணும். ஆக்சுவலாக அலை பயங்கரமாக இருக்கும், ஏன்னா முக்கடல் சேரக்கூடிய இடம் அது. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அலை வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல அந்த பாறையை நோக்கி போறாரு விவேகானந்தர். அப்போ அந்த யூத்தோட மைண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். விவேகானந்தங்கிற ஒரு யூத், சுவாமி விவேகானந்தர் இந்த யூத் ஒரு துறவி. அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் பிறந்தவர். அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரீ இருக்கு பிரபு. அவரோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம் இருக்கு பெங்காலில், அதாவது கல்கட்டாவில். அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹோம் ஐ திங்க் நரேந்திர மோடி அவர்கள் விசிட் பண்ணியிருந்தார் இப்போ கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்செஸ்ட்ரல் ட்ரீ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, பிரிட்டிஷ் டைம்லேயே. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்த விவேகானந்தர் பரிவிராஜிக வாழ்க்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வந்து அந்த ராக் மேலே, அந்த ராக் ஆகப்பட்டது பார்வதி தேவி லார்ட் சிவாக்கு சிவன் வழிபாடு பண்ண இடமா அது கருதப்படுது. அந்த இடத்துல போயிட்டு விவேகானந்தர் உட்கார்ந்து 3 நாள் தியானம் பண்றாரு. படகு கூட இருக்க வாய்ப்பு இல்லை அந்த டைம்ல. நீதி தான் போனாரு. அப்ப என்ன தியானம் பண்ணாரு, அதான் பாயிண்ட். அததான் என்ன சொல்றாங்கன்னா கன்னியாகுமரி ரிசால்வ் அப்படின்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா நரேந்திர மோடி இப்ப போயிருக்கிறது ஒரு பக்கம், அந்த இடத்தோட சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சா இப்ப நரேந்திர மோடி ஏன் அங்க போறாரு, என்ன அப்ரோச் எடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கன்னியாகுமரி ரிசால்வ் அப்படிங்கிறது வந்து விவேகானந்தர் அவரோட லெட்டர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு லெட்டர் எழுதுறாரு 1894. என்ன லெட்டர் எழுதுனாருன்னா, நாங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணேன். விவேகானந்தரே லெட்டர் எழுதியிருக்காரு. சுவாமி ராமகிருஷ்ணானந்தா அப்படிங்கிற சசி மகாராஜன் சொல்லுவாங்க, அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு விவேகானந்தர். என்ன லெட்டர் எழுதியிருக்காருன்னா, அங்கே போய் நான் தியானம் பண்ணும்பொழுது நம்ம நாட்டுடைய பிரச்சனைகளை பற்றி நான் யோசித்தேன். இத்தனை நாள் நான் ட்ராவல் பண்ணேன். அப்போ பிரச்சனைக்கு வந்து ஒரு ரிசால்வ் நம்ம பண்ணணும், கன்னியாகுமரி ரிசால்வ். அந்த ரிசால்வ் என்னன்னா, ஒரு மாங்குட் அமைக்கணும், சர்வீஸ் ஓரியன்ட் மாங்குட் அமைக்கணும். அந்த சர்வீஸ் ஆகப்பட்டது ஆன்மீக வழிபாடு மட்டும் கிடையாது, ரிலீஜனை விட, நோட் தட் பாயிண்ட், ரிலீஜனை, அதாவது பசிக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்,
அப்புறம் ரிலீஜனை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது லெட்டர் எழுதியிருக்காரு விவேகானந்தர். யாருக்கு? சுவாமி ராமகிருஷ்ணானந்தா சஷி மகாராஜன் சொல்லுவாங்க. அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, பசியா இருக்கவங்களுக்கு ரிலீஜியஸ் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம பசியை தீக்கணும்னு சொல்லி அந்த யூத் எழுதியிருக்காரு. அதாவது சுவாமி விவேகானந்தர் எழுதியிருக்காரு அந்த டைம்ல. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் மேல வரணுங்கிற நோக்கத்தை தான் அங்க மெடிடேட் பண்ணாரு. இது அதோட சிக்னிஃபிகன்ஸ். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, எல்லா லீடர்ஸும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மசாஜ் சென்டர் போவாங்க, இல்லாட்டி வெளிநாடு போயிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வெளிநாடு போறாங்கன்னு. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்கு வந்து தியானத்துல வந்து இருக்கணும்னு அவர் வந்து சிந்திக்கிறாரு. வெளிநாடு போறது மசாஜ் சென்டர் போறது தப்பு ஒன்றும் இல்லையா? தப்புன்னு நான் சொல்லலையே. ஆனா நான் ஆல்டர்னேட்டா சொல்றேன். நீங்க என்னன்னா மெடிடேட் பண்றது வந்து ஓட்டுக்காக தான் பண்றாரு அப்படிங்கறத நீங்க முன்னிறுத்தும் போது நான் சொல்றேன். சார் நீங்க சொன்னீங்கல்ல, கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்து இதுக்கு முன்னாடி இருக்க திராவிடன் தலைவர்கள் முறைக்கு முதற்கொண்டு விவேகானந்தர் வந்து முன்னிறுத்திருக்காங்க. அவங்க யாரும் தங்களை வந்து கடவுள்னு சொல்லிக்கிட்டு கிடையாது. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து பயாலஜிக்கலா பிறந்தவன் கிடையாது, என்ன வந்து கண்டிப்பா நான் வந்து அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட நான் ஒரு இறைவன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இல்ல பிரபு நீங்க மாத்தி பேசுறீங்க. கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தன்னை வந்து ஒரு சர்வன், மக்களுக்கான ஒரு சோக்கிதார், ஒரு பாதுகாவலன், சர்வன் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து நான் ஒரு இறைவன், நான் வந்து நான் கடவுளின் ஒரு அவதாரம். இன்னைக்கும் நார்த்தில் போனால் இன்னைக்கு வேற மாதிரி இப்போ இந்த பிஜேபி முன்னெடுக்கிறதுனா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவருடைய ராமருடைய இன்னொரு அவதாரம் தான் நரேந்திர மோடி அவர்கள்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ தன்னை கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னைக்கு வந்து விவேகானந்தருடைய மண்டபத்துக்கு வந்து அங்கே தியானத்தில் இருக்காருன்னா இது எப்படி சார் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க விவேகானந்தர் வந்து எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவர் ஒரு இந்து மத துறவியாக இருந்தாலும் இன்க்ளூடிங் ஒபாமா அவர்கள், இன்க்ளூடிங் ட்ரம்ப் அவர்கள். இல்லை அதான் ஒரு இந்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்களும் சரி, திராவிடன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் சரி, இன்னைக்கு ஒரு இந்து மத துறவியை வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா பேசுகிறாங்கன்னா அது வந்து அவருடைய அந்த இதை காட்டுது. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தன்னை ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு அவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அதை தாண்டி அவர் இந்தியா பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு போய் தியானத்தில் இருக்கிறதா வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நான் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இது நீங்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்பீச் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே சொன்னீங்க. பட் அவர் என்ன கன்வே பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். இறைவனுடைய தூதர் அப்படின்னு சொன்னாக்க என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இறைவனோட தூதர் அப்படின்னு சொன்னா என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மதமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து ஒருத்தரோட ஒரு மதத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அந்த மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் கிட்ட எடுத்து சொல்றாங்க, அவர் வந்து இறைவனோட தூதர்னு சொல்றாரு, அதுல என்ன தப்பு இருக்கு சார்? அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சார். இருங்க பிரைம் மினிஸ்டர் கூட இருக்கட்டும், எல்லா மனிதருமே. அதாவது இந்தியாங்கிறது வந்து பிரபு சார், இந்தியாவில் வந்து இது வந்து இந்துத்துவ நாடு கிடையாது. இது வரைக்கும் அபிஷியலா வந்து இந்துத்துவ நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணல. நேபாள் மாதிரி இந்தியாங்கிறது வந்து ஒரு இந்துத்துவ நாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர் இறைவனுடைய தூதர்னு சொல்லலாம், நான் ராமனுடைய அவதாரம்னு சொல்லலாம், இன்னும் என்னென்ன தெய்வங்கள். நீங்க லிசன் பண்ணுங்க பிரபு, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா அவர் வந்து சொன்னதை பல மடங்கு யோசிச்சு உங்களோட சிந்தனைகளை அதுல போடுறீங்க. அவர் சொன்னது சிம்பிள். இறைவன் என்ன அவரை வந்து எதுக்கோ ஒரு ரீசனுக்காக படைச்சிருக்காருன்னு அவர் இன்ட்ராஸ்பெக்ட் பண்றத மைக்ல சொன்னாரு. ஒரே செகண்ட் பிரபு, சம்டைம்ஸ் நீங்களே கூட தனிமையில் இருக்கும்போது நினைப்பீங்களா மாட்டீங்களா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம என்ன வேலை பண்ண போறோம் நினைப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு நார்மலா இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் தான். கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காரு? கடவுள் நம்புறவரா இருந்தீங்கன்னா, கடவுள் நம்பாதவரா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னு நினைப்பீங்க. கரெக்டா? அப்போ கடவுள் எதுக்காக படைச்சிருக்காரு அப்படிங்கிற எதுக்கும் ரீசனுக்காக தான் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த பிலாசபிக்கல் தாட், அது வந்து ஹிந்து தாட் தான். இந்துவிசம்ல கடவுள் எதுக்காக படைச்சிருக்காரு, நம்மள எதுக்கோ ரீசனுக்காக படைச்சிருக்காருன்னு சொல்றது நார்மலா ஊர்ல நடக்கிறது. நான் பயாலஜிக்கலா பிறக்கலன்னு சொல்றது வந்து நார்மலா நீங்க புரிஞ்சுக்கிறது சார். அது அவர் சொல்லியிருக்காரு சார், நான் புரிஞ்சுக்கிறது. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அவர் என்ன சொல்ல வராரு? பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். அவருடைய கேம்பெயின்ல நீங்க ஹோலிஸ்டிக்கா பாருங்க கேம்பெயினை. ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து அதை வந்து நீங்க வந்து குற்றம் சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல சார். அன்னைக்கு நீ யூபியில பேச, அவங்க உத்தரப்பிரதேசத்துல, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாடு அது வேற மாதிரியான ஒரு பிரச்சாரம். சவுத் இந்தியன் தென்னிந்திய மாநிலங்கள்ல இதே நார்த்துக்கு போயிட்டாங்கன்னா இது அப்படியே மாறுது, வேற ஒரு ஜோனுக்குள்ள போறாங்க. அது அவங்களோட புரிதல். நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணுன்றது வந்து எப்படி கரெக்டா இருக்கும்? நீங்க புரிஞ்சுக்கிட்டது அப்படி, நார்த்ல வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது அவங்களோட சார். இங்க வந்து அந்த அளவுக்கு பொலிட்டிசியஸ் ஆயிருக்காங்க மக்கள். கடவுளின் அவதாரம்னு சொல்லி ஓட்டு கேட்டா யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து இங்க எடுபடாது. ஆனா இப்ப நார்த்ல போனா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், பிரச்சாரத்துல பேசுறது எல்லாமே ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் தானா? ஓப்பனா சொல்லுங்க. பிரச்சாரத்துல ஒருத்தர் பேசுறாரு, எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசுறாரு, ஓட்டு வாங்கறதுக்கு மட்டுமே பேசுறாங்களா? வந்து இல்ல, அவங்களுக்கு அவங்க என்ன பிலீவ் பண்றாங்களோ, அவங்க என்ன அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்றாங்களோ,
கண்டிப்பாக ஒருத்தர் வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்காரு, இவ்வளோ வந்து இத்தனை இடம் ட்ராவல் பண்ணணும், பேசணும் அப்படின்போது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கும். நரேந்திர மோடி அவர்களுக்கும் அது இருந்திருக்கும். அவர் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும்பொழுது கடவுள் எதுக்கும் என்ன படைச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஸ்பீச்சா அவர் கொடுக்கும் பொழுது அவர் தான் கடவுள் அப்படின்னு நீங்க மாற்றி நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க பேசுறீங்கன்னா அது வந்து உங்களோட புரிதல் அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தீவிரவாதிகள் பிரதமர் இல்லத்தில் விருந்தளிக்கப்படுவார்கள். அதாவது என்னன்னா, அதுக்கப்புறம் சிறையில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் வெளியே வந்து சுதந்திரமாக நடமாட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி ஒரு பிரதமர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது காங்கிரஸ் வந்து கரப்ஷன் பண்ணாங்க, காங்கிரஸ் வந்து இந்த திட்டத்தில் ஊழல் பண்ணாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் ப்ராப்பரான ஆட்சி இருக்காதுன்னு சொல்றது வேற. ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சி விமர்சிக்கிறது இது பிரச்சாரத்தில் ஈடுபடும். ஒரு மதத்தினர் குறிப்பிட்டு இவங்க வந்தா இந்த மாதிரி நடக்கும், சொத்துக்கள்லாம் பிரபு நீங்க தான் சித்தரிக்கிறீங்க. அவர் வந்து டெரரிஸ்ட் சொன்னா நீங்க எப்படி மதத்தை குறிப்பிட்டாருன்னு சொல்றீங்க? அந்த மதத்தை குறிப்பிட்ட ஒரு பேச அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்காருன்னா அதையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். See, I am not in defensive mode at all. நீங்க புரிஞ்சுக்கோங்க. I am not a BJP. I am not a party worker. Listen, I am not a காரியகர்த்தா. Neither I am in any party. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வெரி சிம்பிள். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றத உங்களோட கேள்வியை வைக்கிறீங்க. நான் சொல்றது, நீங்க டெரரிஸ்ட்னு சொன்ன உடனே நீங்க எதுக்கு ஒரு பர்டிகுலர் மதத்தை நீங்க நரேந்திர மோடி அவர்கள் டெரரிஸ்ட் வேலை விட்டுருவாங்கன்னு பாசிபிலிட்டி ஃபியூச்சர்ல நடந்த மும்பை அட்டாக் அதெல்லாம் வச்சு கூட அவர் சொல்லலாம். அது என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கவர்மெண்ட் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கலையா? எந்த கவர்மெண்ட்லயும் நடக்குது. அப்போ அந்த விஷயம் நடந்தது. தாலியல் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றது என்ன சார்? அது வந்து அவரை தான் நீங்க கேட்கணும். நரேந்திர மோடி அவர்கள் உட்கார்ந்து மெடிடேட் பண்றாருன்னா வேர்ல்டுக்கு என்ன சொல்ல வராருன்றதுதான் பாயிண்ட். நானும் ஏழைக்காக தான் திங்க் பண்றேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நீங்க அது இல்ல ஆமான்னு நீங்க டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். பட் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, விவேகானந்தர் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்றேன், ஏழைக்காக திங்க் பண்றேங்கிறது தான் அவரோட மெசேஜா நான் பாக்குறேன். இல்ல அவரு வந்து தன்னுடைய வந்து என்ன சொல்றது, தன்னை அடுத்து விவேகானந்தரா போர்ட்ரேட் பண்றதுக்காக உட்கார்றாருன்ட்டு அந்த மாதிரி கிடையாது. நீங்க எப்படி விவேகானந்தரா போர்ட்ரேட், நீங்க எதுக்கு அது நீங்க வரீங்க? அந்த பாயிண்ட்க்கு ஏன் வரீங்க? இல்ல சார், இவ்வளவு நாள் வந்து அதான் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி நீங்க அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஈக்குவேட் பண்ணிக்க முடியும்? யாருமே வந்து விவேகானந்தரோட ஈக்குவேட் பண்ணிக்க முடியும்? நான் தான் கடவுள்னு சொல்றது வந்து சொல்லல. நான் தான் திருப்பி சொல்றேன். ஐ அம் நாட் டிஃபென்சிவ். அவர் பிலீவ் பண்ற ஹிந்து பிலாசபிக்கல் தாட்ல, அத்வைதம் பிலாசபில நீங்க தான் கடவுள்னு இருக்கு. அவர் வந்து உலக தலைவரா இப்ப எமர்ஜ் ஆயிருக்காரு. G20 பிரசிடென்டா இருக்காரு. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? பிரசிடென்டா இருந்தாரு, உலக தலைவரை சந்திக்கிறாரு. அபுதாபில ஒரு இந்து கோயிலை கட்டுறாரு. அபுதாபில கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்து அந்த ஆர்கனைசேஷன் போய் கட்டுறாங்க, பாப் சுவாமிநாதன் கோயில். அப்போ அங்க போய் ஒரு அக்செப்டபிலிட்டிய இன்னைக்கு குளோபல் பிளாட்ஃபார்ம்ல நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வராருன்னு சொன்னாக்க, ஒரு இந்தியரா நீங்க பெருமை பண்ணணுமா வேணாமா? ஒரு இந்தியரா நீங்க பெருமை பண்ணணுமா வேணாமா? ஒரு மாஸ்க் ஒரு சர்ச் கட்டினாருன்னா அது இதையும் கட்டிட்டு அதையும் பண்ணாருன்னா நான் பெருமைப்படுவேன். இல்ல நீங்க பிரைம் மினிஸ்டர் வந்து வாதத்துக்காக வைக்கிறீங்க. இல்ல என்னுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பெருமைப்படுவேன். என்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் விவேகானந்தரை வந்து விவேகானந்தர ஃபாலோவரா இருக்காரோ அன்னைக்கே இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்டியானிட்டியும் அவர் ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஹிந்துவா இருந்துகிட்டு எல்லாரும் ஏத்துக்கிறது தான் விவேகானந்தரோட பிலாசபி. கண்டிப்பா சார். நேரம் ஒதுக்கி மோடி அவர்கள் இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு போய் ஏன் வந்து தியானம் இருக்காரு, அதுக்கான என்ன பின்னணின்னு சொல்லிட்டு நிறைய தகவலை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் டைம் சார். நன்றி. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney+ Hotstar.